ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸான் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன். அன்புமிக்கவர்களே, நாம் இன்று ஆண்டின் பொது காலம் 26ஆம் ஞாயிற்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்க இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மேலும் 3 முதல் 7 முடிய. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 16 முடிய உள்ள வசனங்கள். இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 16 இறை சொற்றொடர்கள் 19 முதல் 31 முடிய. நாம் இன்றைய நற்செய்தியிலிருந்தே நாம் பயணிக்கலாம். இன்றைய நற்செய்தி லூக்காவுக்கு மாத்திரமே உரித்தான ஒரு சிறப்பான நற்செய்தி. செல்வரும் ஏழை லாசரும் என்கிற தலைப்பிலே இந்த நற்செய்தியானது நமக்கு இங்கே தரப்படுகிறது. லூக்கா நற்செய்தியில் செல்வத்தை குறித்தும் செல்வரை குறித்தும் பல படிப்பினைகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. மிகவும் குறிப்பாக மரியாளின் புகழ்ச்சி பாடல் 1ஆம் அதிகாரம் 52, 53 ஆகிய வசனங்களிலே அவர் செல்வரை வெறுங்கையராய் அனுப்புவார் என்று அவர் ஒரு தத்துவத்தை அங்கே முன்மொழிகின்றார். அதை போன்ற 6ஆம் அதிகாரம் 20 முதல் 25 முடிய உள்ள வசனங்களிலே அவர் தெளிவாக சொல்லுவார், இயேசுவின் சமவெளி பொழிவது, செல்வரே உங்களுக்கு ஐயோ கேடு, இப்பொழுது சிரித்திருப்பவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த ஒரு சிந்தனையானது இப்பொழுது ஒரு அழகிய ஓமையாக, அழகிய கதையாக நமக்கு இங்கே எடுத்து சொல்லப்படுகிறது. இது யாருக்கு சொல்லப்படுகிறது என்றால் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் இதனை பார்க்கின்றோம். பண ஆசை மிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தார்கள். ஆகவே பண ஆசை மிக்க பரிசேயரை நோக்கி ஆண்டவர் இந்த ஓமையை எடுத்து சொல்வது கண்கூடாய் தெரிகிறது. இதிலே ஆண்டவருடைய போதனை செல்வத்தை குறித்தும் செல்வத்தை கையாளுவது குறித்தும், மேலும் நாம் ஆண்டவருடைய பணியாளராய் எப்படி இருத்தல் வேண்டும், சான்று பகர வேண்டும் என்பதை குறித்தும் ஆண்டவர் இங்கே நமக்கு அழகுபட எடுத்து சொல்லி தருகிறார். செல்வர் என்று ஒருவர் இருந்தார் என்று சொல்லிவிடுகிறார். அவருடைய ஆடம்பர நிலையை பார்த்து நாம் அவரை புரிந்து கொள்கிறோம். அவருடைய பெயர் இங்கே பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் ஏழை லாசர் என்று ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் லாசர், தேவ சகாயம், கடவுளுடைய உதவியை பெறுகிறவர் என்று அந்த அர்த்தம் கொண்ட அந்த பெயர் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. இந்த கான்ட்ராஸ்ட், இந்த வேறுபாடு, செல்வந்தருடைய உடை அவருடைய ஆடம்பர வாழ்க்கை, ஏழையினுடைய உடை அவருடைய ஆடம்பர வாழ்க்கை முதலில் வலியுறுத்தப்படுகிறது. அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். அவரோ ஏழை லாசர், உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது, சிலருடைய வீட்டு வாசலில் கிடந்தார். செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும் என்று இந்த கதைகளை 2 கதாபாத்திரங்களை இயேசு நமக்கு அறிமுகம் செய்கிறார். அவர் விலை உயர்ந்த ஆடைகள் அணிந்திருந்தார் என்பதிலிருந்து அவர் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறார், செல்வ செழிப்பில் இருக்கிறார் என்பது இங்கே பதில் சொல்லப்படுகிறது. ஏழை லாசரோ வீட்டு வாசலில் கிடந்தார். அது நமக்கு அந்த செல்வந்தர் இவருடைய கண்ணில் படாமல் இருக்க முடியாது. ஆகவே அவருடைய கண்ணில் படுகிறவர் என்கிற பொருளில் இது சொல்லப்படுகிறது. பிறகு இந்த கதையை வளவளவென்று இயேசு நீட்டிக்கவில்லை, சுருக்கமாக சொல்லுகிறார். இருவரும் இறந்து விடுகிறார்கள். இறந்த இந்த ஏழை லாசர் விண்ணகத்திலே ஆபிரகாமின் மடியில் இருக்கிறார். இது யூதர்களுடைய ஒரு அடையாளமாய் இருக்கிறது. நேர்மையாளர் இறக்கிற பொழுது அவர் விண்ணகத்திலே குல முதுவர்களோடு ஒன்றித்திருப்பார், இணைந்திருப்பார், அவர்களோடு இணங்கி இருப்பார் என்கிற அந்த ஒரு உருவகத்தை அது அழகாக சுட்டி காட்டுகிறது. அடுத்ததாக அந்த விண்ணகத்திற்கும்
அந்த பாதாளத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது என்பது சாவு ஒரு முடிவான முடிவாய் இருக்கிறது. ஆகவே இந்த பூமியிலேயே நாம் நம்முடைய தேர்வுகளை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை சொல்லுகிறது. வெறும் முடிவிலே அவர் அறிவுறுத்துகிறார், பூமியில் அவர்கள் திருந்துவதற்கு மோசேயும் இறைவாக்கினரும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு செவி சாய்க்காவிட்டால் இறந்து ஒருவர் உயிர் தெழுந்தவரிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று அவர் சொல்லுகிறார். கடவுளுடைய வெளிப்பாடு வேண்டும், கடவுளுடைய புதுமை வேண்டும், கடவுளுடைய காட்சி வேண்டும் என்று சிலர் இருக்கிறார்கள். அப்படி வந்தால்தான் நம்புவோம் என்று சொல்வது அபத்தம். திருந்துவதற்கு இறை வார்த்தை இருக்கிறது என்கிற செய்தியானது இங்கே மிகவும் அழுத்தமாக நமக்கு சொல்லி தரப்படுகிறது. அன்புமிக்கவர்களை, இந்த நிகழ்ச்சியான ஓமையை பல தடவை நாம் வாசிக்க கேட்டிருப்போம். இது சொல்லித் தருகிற இறையியல் கருத்துக்களை நாம் இப்பொழுது பார்த்தல் வேண்டும். நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் திருப்பலியின் தொடக்கத்தில் பாவ அறிக்கை செய்கிறோம். என்ன சொல்லுகிறோம்? சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என்று நாம் பாவ அறிக்கை செய்கிறோம். இதில் 4 வகையான பாவங்கள் இருக்கின்றன. 1 சிந்தனையில், 2 செயலில், சொல்லில், 3 செயலில், 4 கடமையில் தவறுவது. நாம் ஒப்புரவு சாதனத்திற்கு சொல்லுகிற பொழுது பெரும்பாலும் நான் இப்படி நினைச்சேன், அது பாவம்தான் அப்படின்னு சொல்லுகிறோம். நான் இப்படி சொல்லிட்டேன், அது பாவம்தான் என்று சொல்லுகிறோம். இப்படி செய்துட்டேன், அது பாவம்தான் என்று சொல்லுகிறோம். ஆனால் என்றைக்காவது கடமையில் தவறி இருக்கிறோம், இது பாவம் என்று நாம் பாவ அறிக்கை இட்டிருக்கிறோமா? பெரும்பாலும் அதை கண்டுகொள்வதே கிடையாது. அப்படி ஒரு கருத்து அந்த பாவ அறிக்கையில் இருக்கிறது என்பதை நாம் விழிப்புணர்வோடு நாம் அதை உணர்ந்ததே கிடையாது. ஆனால் கடமையில் தவறிய பாவம் அது பெரிய பாவம். இங்கே பார்க்கிறோம், கடமையில் தவறுகிற அந்த பாவம் ஒரு மனிதனுக்கு நிலை வாழ்வையே இல்லாமல் ஆக்கி விடுகிறது. நம்முடைய நிலை வாழ்வை, நம்முடைய வெகுமதியை, பரிசை, விண்ணகத்தில் நமக்கு தர வேண்டிய ஆண்டோடைய அந்த அரியணையை பாதிக்கின்ற ஒன்றாக இந்த பூமியில் கடமையில் தவறுகிற பாவங்கள் இருக்கின்றன என்பதனை இந்த பகுதி நமக்கு அடுத்த திருத்தமாக சொல்லித் தருகிறது. ஒப்புரவு உற்சாதனத்திலே மனத்துயர் மன்றாட்டு நாம் சொல்லுவோம். அந்த மனத்துயர் மன்றாட்டிலே நாம் இப்படி சொல்லுவோம்: நாம் செய்ய வேண்டிய நற்செயலை செய்யாமல் விட்டோம், குற்றங்கள் பல செய்தேன் என, நன்மைகள் பல செய்ய தவறினேன் என மனம் நொந்து வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி அதுல பாவ அறிக்கை செய்வோம். நன்மைகள் பல செய்ய தவறினேன், நன்மைகள் பல செய்ய தவறுவது பாவம். அதைத்தான் இன்றைக்கு இந்த பகுதியானது நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. நம்முடைய தனிப்பட்ட சீடத்துவ வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பல பகுதிகளை சரியாக செய்தாலும் சில பகுதிகள் சரியில்லை என்றால் அதனால் ஏற்படுகிற தண்டனை, அதனால் ஏற்படுகிற கண்டனை, அதனால் ஏற்படுகிற விளைவு மிகவும் பெரிதாக இருக்கிறது. அதை நாம் ஒதுக்கிவிடலாகாது என்கிற ஒரு கருத்தினை இந்த பகுதி நமக்கு மிகவும் அழகாக எடுத்து சொல்லி தருகிறது என்று நாம் சொல்லிவிட முடியும். பழைய ஏற்பாட்டிலே இணைச்சட்டம் 15ஆம் அதிகாரம் 7 முதல் 11 முடிய, அதை போல எசாயா 58ஆம் அதிகாரம் 6 முதல் 7 முடிய நான் இதில் ஒன்றையேனும் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். இணைச்சட்டத்தை எடுத்துக்கொள்வோம். இணைச்சட்டம் 15ஆம் அதிகாரம் 7 முதல் 11 முடிய உள்ள வசனங்கள் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை சொல்லித் தருகின்றன. அது ஏழைகளுக்கு நாம் இறங்குதல் வேண்டும், உடன்படிக்கையின் மைய சிந்தனை அதுதான் என்பதை சொல்லித் தருகிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். வசனம் 7. உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டில் உள்ள எந்த நகரிலாவது உன் சகோதரன் ஒருவன் வறியவனாயிருந்தால் உன் வறிய சகோதரன் மட்டில் உன் உள்ளத்தை கடினப்படுத்தாதே, உன் கையை மூடிக்கொள்ளாதே. மாறாக அவனுக்கு உன் கரங்களை தாராளமாக திறந்து அவன் தேவைக்கு ஏற்ப எவ்வளவு தேவையானாலும் கடன் கொடு. விடுதலை ஆண்டாகிய 7ஆம் ஆண்டு அண்மையில் உள்ளதே
என்று ஏங்குமாறு உன் உள்ளத்தில் நெறிகட்ட சிந்தனைகள் எழாதபடி எச்சரிக்கையாயிரு. விடுதலை ஆண்டு வரப்போகிறது, யூபிலி ஆண்டு, அன்றைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று இன்றைக்கு செய்ய வேண்டிய தர்மத்தை நீ செய்யாமல் விட்டு விடாதே. என்ன அழகான சிந்தனை பாருங்கள். ஏனெனில் உன் வறிய சகோதரனை எரிச்சலுடன் நோக்கி அவனுக்கு எதுவும் தரவில்லை எனில் உனக்கு எதிராக அவன் ஆண்டவரிடம் முறையிடுவான். அவன் அவன் உன்னை குற்றத்திற்கு உள்ளாக்கும். அவன் முறையீடு உன்னை குற்றத்திற்கு உள்ளாக்கும். நீ அவனுக்கு தாராளமாய் கொடு. அவனுக்கு கொடுக்கும் போது உள்ளத்தில் பொறுமாதே. அப்போது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஏறக்குறைய இதே கருத்தை தான் எசாயாவும் நமக்கு சொல்லி தருகிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? அடுத்திருப்பவருக்கு நாம் இறங்குதல் வேண்டும், ஏழை எளியவரை நாம் உதவி செய்தல் வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை அதனுடைய ஒரு மைய கருவாகவே இந்த சிந்தனை நமக்கு பழைய ஏற்பாட்டிலே வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த செல்வந்தன் அதை பொருட்படுத்தவில்லை. செல்வம் கடவுள் கொடுக்கிற ஆசீர். கடவுள் கொடுக்கிற ஆசீரால் நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நன்றாக உடுத்தி, நன்றாக குடித்து, நன்றாக உண்டு அவன் இன்புற்று வாழ்ந்தான் என்கிற ஒரு செய்தியினை இங்கே நாம் பார்க்கிறோம். அவன் இறந்து பாதாளத்திற்கு போகிற பொழுதுதான் அவனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. அவன் அங்கே கண் விழித்து கண்ணை அப்படியே ஜூம் பண்ணி அவன் பார்க்கிறான். மிக விண்ணக காட்சி தெரிகிறது. ஆபிரகாம் மடியில் இந்த ஏழை லாசர் உட்கார்ந்து இருக்கிறான். கண்ணை ஜூம் பண்ணி பார்க்கிறான். அவன் அருகில் நூற்றுக்கணக்கான வானதூதர்கள் பணிவிடை செய்கிறார்கள். உங்களுக்கு எந்த உடை வேண்டும், உங்களுக்கு என்ன உணவு வேண்டும், உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணட்டும் என்று. அவரும் பெரிதாக பிஸ்லேரி வாட்டர் தொடங்கி அவன் சிக்கன் பிரியாணி வரை ஒவ்வொன்றாக ஆர்டர் பண்ணுகிறான். இவனுக்கு இதால் பொறுக்க முடியவில்லை. எனக்கு இங்கே ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க யாரும் இல்லை, இவனுக்கு இவ்வளவு பணியாளர்களா, தூதர்களா, இவ்வளவு உயர்ந்த உணவா என்று சொல்லி ஆபிரகாமே என்று அவன் கீழிருந்து கத்துகிறான். டேய் கம்முனு கடடா என்று ஆபிரகாம் அங்கே சொல்லுகிறார். அங்கிருந்து ஒன்றும் வரப்போறது இல்லை என்பது விண்ணும் பாதாளமும் எப்படி வேறுபட்டு கிடக்கிறது, இங்கிருந்து அங்கே செல்ல இயலாது என்பதனை நமக்கு சொல்லி தருகிறது. இந்த இடத்துல சொல்லவில்லை. ஆனால் இந்த செல்வந்தர் செய்த பாவம் என்ன? நான் அதைத்தான் குறிப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். அவர் செய்த பாவம் என்ன? கடமையில் தவறிய பாவம். நாம் இந்த இடத்துல நன்றாக ஒன்றை கவனிக்க வேண்டும். கடவுள் செல்வந்தருக்கு செழிப்பை நிறைய கொடுத்திருந்தார். அவர் மேஜையில் இருந்து விழக்கூடிய ரொட்டி துண்டுகளை அவன் உண்டு வந்தார். ஒருவேளை ஒரு நல்ல சாப்பாட்டை அவர் கொடுத்திருக்கலாம். அவருடைய அலமாரியில் ஏராளமான உடைகள், புதிய உடைகள் இருந்திருக்கும். ஒரு பழைய உடையவாது இந்த ஏழை லாசருக்கு அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கலாம். அதையும் கொடுக்கவில்லை. அவன் உடலெல்லாம் புண் இருக்கிறது என சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு மருந்தை கொடுத்திருக்கலாம். தம்பி இந்த 10 ரூபா வச்சுக்க, மருத்துவமனைக்கு போயிட்டு வா என்று சொல்லி வழிகாட்டி இருக்கலாம். அவன் அதையும் செய்யவில்லை. இந்த நிகழ்ச்சியை எவாஞ்சலிக்கராக விளக்குகிற ஒருவர் சொல்லுகிறார், அவன் செய்த பெருங்குற்றம் என்ன தெரியுமா? அங்கு நாய்கள் அவன் புண்ணை நக்குகின்றன. மேஜையிலிருந்து விழுகிற துண்டுக்காக அவையும் காத்து கிடக்கின்றன. இந்த பணக்காரன் செல்வந்தன் என் நாயை போ என்று சொல்லி நாயை விரட்டி அந்த ரொட்டி துண்டாவது இவனுக்கு கிடைக்குமாறு செய்திருக்கலாம். பல நேரத்தில் இவனுக்கு ரொட்டி துண்டு கிடைக்காமல் நாய் கவி கொண்டு போயிருக்கிறது. அதை பார்த்து இவன் வேடிக்கை பார்த்திருக்கிறான். அதான் பரிதாபம். ஏழைகளை பார்த்து பரிகாசம் செய்யக்கூடாது. அதான் உனக்கு வாய்ப்பு வருமே, லோன் வருமே, உனக்கு தான் அப்படி வருமே, இப்படி வருமே, அப்படி சொல்லவே கூடாது என்று ஆண்டவர் நமக்கு அங்கே இணைச்சட்டத்தின் மூலமாக உடன்படிக்கை போதனை வாயிலாக அவர் நம்மை கண்டிப்பது இங்கே தெளிவாக தெரிகிறது. ஆகவேதான் அவனுக்கு இவ்வளவு பரிதாபம். அடுத்ததாக இந்த ஏழை லாசர் அவன் தூய்மை இல்லாமல் இருக்கிறான். நாய்கள் அவனுடைய உடலை நக்கும் என்பதிலே எவ்வளவு அவன் தாழ்ந்து போய் கீழே விழுந்து கிடக்கிறான் என்பது நமக்கு மிக நன்றாக இங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ஓமையானது நமக்கு ஒரு சீடத்துவ வாழ்வில் ஒரு படிப்பினையாய் அமைகிறது. இறுதியாக அந்த செல்வந்தர் ஆபிரகாமோடு இடர்படுகிறார். ஐயா, எனக்கு 4 தம்பிகள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன போல கஞ்ச பிசுனாரிகள், எச்சிக்கையால் காக்கை விரட்ட மாட்டார்கள்,
ஏழைகளுக்கு எதுவும் அள்ளி கொடுக்க மாட்டார்கள். செல்வச் செழிப்பில் கடவுள் கொடுத்தது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் திருந்த வேண்டுமென்றால் லாசர் பூமிக்கு போய் அவர்களுக்கு புத்தி சொல்லட்டும். அண்ணன் இப்படி பாதாளத்தில் நித்தியத்துக்கும் அவன் எரி நரகத்தில் கிடக்கிறான், நீங்கள் அங்கே போய்விடக்கூடாது என்று அண்ணன் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லட்டும் என்று அவர்களுக்காக அவன் பரிந்து பேசுகிறான். இந்த புத்தி முதல்ல இருந்திருக்கணும். ஆனால் காலம் கடந்த ஒரு புத்தியாக அது இருக்கிறது. அப்பொழுது ஆபிரகாம் தெளிவாக சொல்லிவிடுகிறார், அதாவது இங்கிருந்து ஒருவரை அனுப்ப இயலாது, இறந்து ஒருவர் உயிர்த்து போய் சொன்னால்தான் நம்புவார்களா என்ன? நாம் இங்கே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த லூக்கா நற்செய்தி கிபி 80களில் எழுதப்படுகிறது. இயேசு கிபி 30களிலேயே அவர் உயிர்த்து விட்டார். இயேசுடைய உயிர்ப்பின் நற்செய்தியை நம்பாத மக்கள் இன்னும் பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அற்புதங்கள், அடையாளங்கள், அருங்குறிகள், ஏன் ஆச்சரியமான செயல்களை ஆண்டவர் செய்தும் கூட இதயத்தை கடினப்படுத்தி நம்பாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நம்புவதற்கு அடிப்படையாய் இருப்பது ஆண்டவருடைய வார்த்தை. இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை மோசேயும் இறைவாக்கினர் இருக்கிறார்கள். மோசே திருப்பாடல்கள், இறைவாக்கு. தனாக் என்பது பழைய ஏற்பாட்டை குறிக்கிற ஒரு சொல். தா என்பது தோரா, நா என்பது நெபி, கா என்பது கெத்துபிம். சட்ட நூல்களும் இறைவாக்குகளும் மற்ற எழுத்துக்களும் ஞான நூல்களும் என்று அந்த பகுதியை தனாக் என்று சொல்வார்கள். பழைய ஏற்பாட்டின் ஒரு வார்த்தையில் சொல்வதைத்தான் இவர்கள் இங்கே சொல்கிறார்கள். மோசேயும் இறைவாக்குகளும் அப்படிங்கிறது சொல்லாடல் இறை வார்த்தையை நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. ஆகவே ஒருவர் இறை வார்த்தைக்கு செவி சாய்க்காவிட்டால் அவர்கள் எதற்கு நம்ப மாட்டார்கள். இறை வார்த்தை நமக்கு கடவுளுடைய அன்பை எடுத்து சொல்லுகிறது. இறை வார்த்தை நாம் மனம் மாற அறைகூவல் விடுக்கிறது, அழைப்பு விடுக்கிறது. அது நம்மை நெருங்கி வருகிறது. நாம் அதை கேட்டு மனம் திரும்புதல் வேண்டும். மசமசவென்று இதயத்தை நாம் வைத்திருக்கலாகாது. கல்லாகி இதயத்தை நாம் வைத்திருக்கலாகாது. நாம் இளகிய உள்ளத்தோடு, நாம் சதைப்பிடிப்புள்ள இந்த இதயத்தோடு நாம் இறை வார்த்தையை கேட்டு மனம் மாற வேண்டும் என்பதனை இது சொல்லித் தருகிறது. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூல் 6ஆம் அதிகாரம் 1, 4-7. இதில் ஒன்றை கவனியுங்கள். சீயோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே, அது எருசலேமில் வாழ்கிற செல்வ செழிப்பு மிக்கவர்களை குறிக்கிறது. சமாரியா மலை மேல் கவலையற்றிருப்போரே, சமாரியாவில் அந்த சமாரியர்கள் ஒரு கோவில் கட்டியிருந்தார்கள். அது ஒரு பிரம்மாண்டமான கோயில். பிற்காலத்தில் அது அழிக்கப்பட்டது. அங்கே மக்களினங்களுள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே, ஆண்டவருடைய உடன்படிக்கை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் தேடி வரும் அளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தந்தத்தாலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து படுத்து கிடக்கிறீர்கள். கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளில் தேர்ந்தவற்றை எடுத்து கொழுத்து நீங்கள் உண்கிறீர்கள். அன்றைக்கு தாவீது கடவுளை புகழ்ந்து பாடுவதற்காக அவர் பண்ணொலி இசைத்தார். ஆனால் நீங்களோ இன்புற்றிருப்பதற்காக புதிய இசைக்கருவிகளை கண்டுபிடித்து நீங்கள் அதில் மகிழ்ந்திருக்கிறீர்கள். கோப்பைகளில் திராட்சை ரசம் குடித்து மயங்கி கிடக்கிறீர்கள். உயர்ந்த நறுமண தைலம் என்று எல்லாத்தையும் அடித்து நீங்கள் கொழுத்து நிற்கிறீர்கள். ஆகையால் இப்படி இன்பத்தில் வாழ்ந்து கொண்டு அடுத்திருப்பவரை பற்றி அக்கறையற்று இருப்பீர்கள் என்றால் நாடு கடத்தப்படுவீர்கள் என்று இங்கே சொல்லுகிறார். ஆமோஸ் வடநாட்டிலே போய் இறைவாக்கு உரைத்தார் என்று நமக்கு நன்றாக தெரியும். கிமு 722 வடநாடு அழிகிறது. அவர் சொல்லுகிற இந்த நாடு கடத்தப்படுவீர்கள் என்பது அசீரியர்கள் உங்களை அடிமைப்படுத்துவார்கள், உங்களை முற்றுகையிடுவார்கள், உங்களை கொள்ளையடிப்பார்கள், உங்களை தங்கள் நாட்டுக்கு அவர்கள் கடத்தி கொண்டு போவார்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது நீங்கள் இந்த இன்ப கிழிப்பெல்லாம் இல்லாத அழிந்து போய்விடுவீர்கள். ஆகவே இப்பொழுதே மனம் திரும்புங்கள், இப்பொழுதே நீங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்கிற அறைகூவல் அது நமக்கு அழகாக விடுக்கப்படுகிறது. இன்றைய முதல் 2ஆம் வாசகத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால், திருத்தூதர் பவுல் தன்னுடைய அன்பு மகன், தன்னால் திருப்பொழிவு பெற்ற தீமோத்தேயுவுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தைகள். இது நமக்கு தீமோத்தேயு திருமுகத்துல இறுதி அறிவுரை என்று வருகிறது. அந்த இறுதி அறிவுரைக்கு முந்தின வாசகத்தை அதுல இருந்து தான் நம்ம எடுக்க வேண்டும். ஏனென்றால் தவறான போதனைகள் நிறைய இருக்கின்றன, அதை குறித்து தெளிவு பெற வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதுல
மிகவும் குறிப்பாக செல்வத்தை குறித்து அவர் பேசுகிறார். வசனம் 9, செல்வத்தை சேர்க்க விரும்புகிறவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அடுத்து வசனம் 10, பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணி வேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்ளுகிறார்கள். இது அதனுடைய பின்னணி. இந்த பின்னணியில தான் ஆகவே கடவுளுடைய மனிதராகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடி என்ன, பணத்தாசையிலிருந்து, பணப்பற்றிலிருந்து, கொழுப்பில் வாழ்வதிலிருந்து தப்பி ஓடி என்ன பண்புகளை கொண்டிருக்க வேண்டும்? நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு, அதாவது தாழ்ச்சி, இவற்றை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் இங்கே பட்டியலிடுகிறார். ஆகவே இறையாட்சி விழுமியங்களுக்கு எதிரான பண்புகளை விடுத்து இறையாட்சியின் மதிப்பீடுகளை வாழ்வாக்கி வாழ இன்றைக்கு இந்த வாசகங்கள் நமக்கு அறிவுரை சொல்லுகின்றன. இந்த இடத்திலே முத்தாய்ப்பாக ஒரு சிந்தனையை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். திருத்தூதர் யாக்கோபு, அவர்தான் ஏழைகளை நாம் எப்படி மதிக்க வேண்டும், மிகவும் குறிப்பாக வெறும் நம்பிக்கை ஒன்றுக்கும் உதவாது, நம்பிக்கையோடு செயல்கள் இருக்க வேண்டும், நம்பிக்கை செயல்களில் வெளிப்பட வேண்டும் என்பதை சமநிலைப்படுத்தி சொல்லுகிறவர். இது இந்த ப்ராட்டஸ்டன்ஸுக்கு பிடிக்காது. ஏனென்றால் அவர்கள் இந்த ரோமையர் 3:28, அதாவது நம்பிக்கையினால் ஒருவர் ஏற்புடையவர் ஆகிறார் அப்படிங்கிற அந்த வசனத்தை மாத்திரமே அவர்கள் சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் பைபிள் இதை பேலன்ஸ் செய்கிறது. நற்செயல்கள் இல்லாமல் நம்பிக்கையா? யாக்கோபு கேட்கிறார். ஆகவேதான் மார்ட்டின் லூத்தர் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்த பொழுது கிரேக்க மொழிக்கு 4 புத்தகங்களை ஒதுக்கி வைத்து விட்டார். அதில் முக்கியமானது யாக்கோபு புத்தகம். ஏனென்றால் அது வெறும் நம்பிக்கையை மட்டும் பேசவில்லை, செயல்களை பேசுகிறது. யூதா புத்தகம், அதுவும் இந்த அவருடைய போதனைக்கு எதிராக இருக்கிறது. அடுத்து எபிரேயர், அதில் 6ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம், அது நம்பிக்கை மட்டும் ஆகாது, உங்களுக்கு செயல்கள் வேணும் என்று மாற்று கருத்தை சொல்லுகிறது. அடுத்து திருவெளிப்பாடு, அதுல கிறிஸ்து மையம் இல்லை என்று அவர் சொல்லிவிட்டு அந்த புத்தகத்தை ஒதுக்கி விடுகிறார். மொழிபெயர்த்தார், தன்னுடைய புத்தகத்திலே கடைசியாக அவற்றை கொண்டு வைத்தார். ஆனால் இவை நம்முடைய அருள்வாழ்வுக்கு தேவையில்லை, காலத்தால் பிந்தி எழுதப்பட்டவை என்று ஒரு கருத்தினை மார்ட்டின் லூத்தர் சொன்னார். ஆனால் அங்கு நீங்கள் ஒதுக்கி விடலாம். ரைமண்ட் பிரவுன் போன்ற பேரறிஞர்கள் கேட்பார்கள், இந்த நற்செய்தி நூல்களிலேயே காண கிடக்கின்ற பகுதிகளை எங்கே கொண்டு போடுவீர்கள்? எடுத்துக்காட்டாக இந்த செல்வந்தர், ஏழை லாசர். அதே போல மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம், அது என்ன சொல்லுகிறது? விண்ணகத்திலே கடவுள் கேட்பார், நான் பசியாக இருந்தேன் உண்ண கொடுத்தீர்களா? தாகமாக இருந்தேன் தண்ணீர் கொடுத்தீர்களா? ஆடையின்றி இருந்தேன் உடுத்தினீர்களா? சிறையில் இருந்தேன் பார்க்க வந்தீர்களா? பிறகு என்னையா மண்ணாங்கட்டிக்கு பரலோகம் வேணும் கேட்க வந்திருக்க? உனக்கு ஏற்பாடு செய்திருக்கிற பாதாளத்திற்கு போய் என்று ஆண்டவர் சொல்லி விடுவார். ஆகவே நற்செய்தி நூல்களிலே இந்த சமநிலைப்படுத்துகிற சிந்தனை காண கிடக்கிறது. கண்கள் இருந்தால், விழிப்புணர்வு சிந்தனை இருந்தால் நாம் இவற்றை பார்த்து விட முடியும், நாம் இவற்றை சமநிலைப்படுத்தி விட முடியும். ஆகவேதான் இந்த யாக்கோபு திருமுகத்திலே ஒரு வசனத்தை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அவர் மிகவும் தெளிவாக சொல்கிறார். 1ஆம் அதிகாரம் வசனம் 27, தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். மாசற்றதும் தூய்மையான சமய வாழ்வு எது? சீடத்துவ வாழ்வு எது? கிறிஸ்தவ வாழ்வு எது? கேட்டு சொல்கிறார், துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்துக் கொள்வதும் ஆகும். பதிலை இவர் சொல்லிவிடுகிறார். அன்பு பணிகள் இல்லாமல் வெற்று நம்பிக்கை ஒன்றுக்கும் உதவாது. இன்றைய வாசகம் நம்முடைய நம்பிக்கை வாழ்வுக்கு ஒரு சாட்டை அடி, சவுக்கடி. நாம் அன்பு பணிகள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அடுத்திருப்பவரை மறந்துவிட்டு ஆண்டவரை அன்பு செய்வோம் என்று சொல்வது போலி பக்தி. அப்படி இல்லாது உண்மை சீடர்களாய் நாம் வாழ்வோமாக. ஆமென்.